வணக்கம் நேயர்களே, தினம்தோறும் தித்திக்கும் ஊர் நினைவுகளை சுமந்தபடி உங்கள் இல்லம் நாடி வருகின்ற வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக இந்த அத்தியாயத்தில் நாங்கள் உங்களை அழைத்து வந்திருப்பது வயல் சார்ந்த ஒரு பிரதேசத்திற்கு. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நிலம் உயரும், நிலம் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும். ஆமாம், எங்களுடைய வாழ்க்கையின் பிரதான ஜீவனோபாயமாக விளங்குவது இந்த விவசாயம்தான். இந்த விவசாயம் பொய்த்து போனால் எங்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகும் என்பதை எங்களுடைய சந்ததியினர் எத்தனை பேர் அறிந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் இன்று நின்று கொண்டிருப்பது இந்த ஆசியாவினுடைய பிரதான வாழ்வாதாரமாக விளங்குகின்ற விவசாயத்தை நம்பி இருக்கின்ற அந்த விவசாய பெருந்தகைகள் வாழ்கின்ற ஒரு வயல் சார்ந்த பிரதேசத்தில் தான். இங்கே இப்பொழுது இந்த மத்தியான வெயில் சுட்டெரித்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே இங்கே இப்பொழுது அருவி வெட்டு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. வாருங்கள் நேயர்களே, அந்த அருவி வெட்டுகின்ற அந்த நிகழ்வையும் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அறிந்து கொள்ளலாம். அருவி வெட்ட போறேன் பெண்ணே அறிவாளை கொண்டா, தெரியாமல் சொல்லி போட்டேன் பழஞ்சோற்றை கொண்டா. ஆமாம், இது ஒரு அருவி வெட்டுகின்ற ஒரு பாடல். தற்பொழுதெல்லாம் அருவி வெட்டுகின்ற பொழுது பாடல்கள் பாடி மகிழ்ந்து அந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் குறைந்து போய்விட்டது. இப்பொழுது நாங்கள் ஒரு அருவி வெட்டுகின்ற ஒரு வயல் காட்சியிலே தான் நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடன் தவராசன் இணைந்திருக்கின்றார். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த அருவி வெட்டுகின்ற உபகரணங்கள் என்ன மாதிரி, அந்த விடயங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் தவராசன்னா. வணக்கம். உங்கள் கையில் இருக்கிற இந்த உபகரணத்துக்கு என்ன பேர்? இது அருவி வெட்டும் சத்தகம். இதை நீங்கள் எங்கே வாங்குறீங்க? கடையில். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் அருவி வெட்டி கொண்டிருக்கிறாங்க, நீங்கள் மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. என்னாச்சு? கூலி குழப்பம், ரேட்டு பிரச்சனை. ரேட் பிரச்சனைன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ரேட் எடுப்பீங்க? நாளைக்கு இல்லைங்கோ. இது ஒரு பரப்புக்கு 700 வெட்டி அடிக்க 700 ஒரு பரப்புக்கு. அப்போ உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அவர்கள் தர்றாங்கன்னு சொன்னாங்க? இது பரப்புக்கு பரப்பை குறைக்கிறதும் மற்றது சம்பளத்தை குறைக்கிறதாலையும் கூலி குழப்பம் வந்தது. திரும்பி வந்து நிற்கிறதால உங்களுக்கு இன்றைக்கி வீட்டை காசு கொண்டு போக தேவை இல்லையா? அது விட என்னத்தை சொல்கிறேன், விட மாரைக்கறி ஒழுங்கு பண்ணுறது தான் வேணும். மாரைக்கறி ஒழுங்கு பண்ணுறதானே சாப்பாடு செலவுக்கு. அதுக்காக சம்பளம் குறைச்சி செய்யலாதானே. 4 பேர் ஒத்ததாக தானே வேலை செய்தால் காசுன்ற இதென்ன வேணும். அப்போ நீங்கள் அந்த வயல்காரரோட திரும்பியும் சமாதானப்படுத்தி அதே வேலையை செய்ய போகிறீங்களா, அல்லது குழப்பி கொண்டு திரும்பி போக போகிறீங்களா? அது குழப்பி போட்டு நீ அடுத்த கட்டமாக வேலைக்கு நாளைக்கு தானே ஆரம்பிக்கலாம். அவர்கிட்ட குழப்பியாச்சு, நீ அடுத்த கட்டமாக நாளைக்கு தான் வேலையை ஆரம்பிக்கலாம். வேறு வேலையா அல்லது இதே வேலை வேறு வயல்லையா? இதே வேலை வேறு வயலில். விவசாயி சேற்றிலே கால் வைக்காவிட்டால் நாம் அனைவரும் சோற்றிலே கை வைக்க முடியாது. அந்த வகையில் இங்கே அருவி வெட்டு இந்த பலத்த வெயிலுக்கு மத்தியிலே செய்து கொண்டிருக்கின்ற இந்த விவசாய பெருந்தகைகளுடன் நாங்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் மனோகர் இயக்க எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கின்றார். வணக்கம் அக்கா. வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த அருவி வெட்டு காலத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்களை பற்றி சொல்லுங்கள். தண்ணி நிற்கும், பாம்பு பூச்சிகள் கடிக்கும். அது மட்டும்தானே உங்களுக்கு பிரச்சனை? நெல் இல்லாட்டிக்கும் எங்களுக்கு சோறு சாப்பிட இல்லாது, அரிசிகள் இல்லை. ஆமாக்கா, நீங்கள் இந்த அருவி வெட்டு முடிந்த பிறகு நீங்கள் என்ன வேலை செய்கின்றீர்கள்? வீட்டு பணியாளராக இருக்கவும். அது மட்டும்தானா? வேறு எதுவும் வேலைகள் நீங்கள் செய்வதில்லையா? வேறு ஒரு வேலையும் செய்வோம்.
எங்களுக்கு அண்மையில் 2 பிரதான ஆலயங்கள் அமைந்திருக்கின்றன. ஒன்று விநாயகர் ஆலயம், மற்றையது முருகன் ஆலயம். நாங்கள் இப்பொழுது பார்க்க இருப்பது முருகன் ஆலயத்தை தான். அந்த ஆலயம் எந்த ஆலயம் என்பதை பார்ப்பதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் எங்களுடன். பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்னும் வாக்கிற்கு இணங்க சைவத்தையும் தமிழையும் தன்னுடைய இரு கண்ணாக கொண்டு வளர்த்த இந்த யாழ்ப்பாண நன்னகரிலே பழமையும் தொன்மையும் வாய்ந்த ஒரு பிரதேசத்தில் தான் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த பிரதேசத்தை சார்ந்த சுழிபுரம் பராளை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் ஆலயத்தில் நாங்கள் இப்பொழுது அந்த ஆலயத்தின் தர்மகர்த்தா தலைவருடன் அமர்ந்திருக்கின்றேன். அந்த வகையிலே நாங்கள் அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆலயத்தினுடைய தொன்மையையும் அந்த வரலாறுகளையும் பற்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள் ஐயா, இந்த ஆலயம் எத்தனை ஆண்டுகால பழமை வாய்ந்தது? இன்றைக்கு 300 வருஷங்களுக்கு மேற்பட்ட ஆலயம் பழமை வாய்ந்தது. சரி ஐயா, இந்த ஆலயத்தினுடைய வரலாறு பற்றி உங்களுக்கு தெரிந்த விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இந்த ஆலயம் ஒரு பெண் ஒருவர் இந்த ஆலயத்துக்கு அருகே உள்ள பிள்ளையார் கோயிலில் முந்தி கந்தபுராணம் படித்து வந்தவர். பின்பு ஒரு பெண் ஒருவர் இங்கே ஒரு சிறு ஆலயத்தை உண்டு பண்ணி ஒரு வேலை வைத்து கந்தபுராணத்தை படித்து வந்தார். அதுக்கு பிறகு இந்த ஆலயம் வலு முன்னேற்றம் அடைந்து வருகின்றது. இந்த ஆலயத்தில் இருக்கின்ற வேறு ஏதேனும் சிறப்பான அம்சங்களை கூற முடியுமா? இந்த ஆலயத்துக்கு பழைய தேர்கள் இருந்தது. அவை எல்லாம் பழுதுபட்ட காரணத்தினால் புது தேர் அமைக்கப்பட்டு இப்போ சிறப்பாக நடைபெறுகின்றது. இன்றைக்கு 12 வருஷத்துக்கு முந்தி நாங்கள் கும்பாபிஷேகம் செய்திருக்கின்றோம். மறுபடி 12 வருஷம் முடிஞ்சால் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டிய கட்டுப்பாடு உள்ளது. அதை நாங்கள் இப்போது வாலஸ்தாபனம் செய்து கும்பாபிஷேகம் செய்ய பங்குனி உத்திரத்துக்கு செய்ய எல்லா ஆயத்தங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றோம். மயில் மீது அமர்ந்து அருள்மழை பொழிகின்ற இந்த முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய பிரதான அர்ச்சகர் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆலயத்தினுடைய பூஜை மற்றும் திருவிழா காலங்களை பற்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் கூறுங்கள், இந்த ஆலயத்தில் நீங்கள் எவ்வளவு காலம் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆலயத்தினை பற்றி நாங்கள் ஒரு பரம்பரையாக எங்கள் பேரனார் பீட்டனார் காலம் தொட்டு பரம்பரையாக 2 பகுதியாக, அதாவது இந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகர் என்ற ரீதியில் 4 பேருக்கு இந்த கோயிலுடைய பூஜை, குடும்பத்தினருக்கு இந்த கோயிலுடைய பூஜை செய்வதற்குரிய இது இருந்தது. 4 பேர் 2 பகுதி வேதாரண்யத்திலிருந்தும் வந்ததாகவும் மற்ற இன்னொரு 2 பகுதி உத்தரகோசமங்கை என்று. இப்போ நாங்கள்லாம் உத்தரகோசமங்கையிலிருந்து இங்கே இந்த ஆன்மீக பணி செய்வதற்காக, இந்த பூஜைகள் செய்வதற்காக அங்கிருந்து இங்கே இருந்ததாகவும் பழைய முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி தெரிஞ்சிருக்கிறது. அந்த வகையிலே இங்கே நாங்கள் 300 வருட காலமாக அப்படி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் இந்த கோயில் இதிலேயே வீடு அமைத்து இங்கேயே தங்கியிருந்து இந்த பூஜை இதுகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஐயா, நீங்கள் இந்த பின்னுக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கு அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்து காணப்படுகின்றது. இந்து ஆலயங்களில் மிகவும் குறைவாகத்தான் இப்பொழுது 2 விருட்சங்கள் ஒன்றிணைந்து காணப்படுவது இருக்கின்றது. அந்த வகையில் இந்த விருட்சத்திற்கு பின்னால் உள்ள அந்த மகிமையை எங்களுக்கு உரைக்க முடியுமா? அதாவது இந்த அரசும் வேம்பும் சேர்ந்திருப்பது அதாவது ஜனசக்தி, அந்த
சிவனும் சக்தியும் வந்து சேர்ந்திருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் உள்ளது. அந்த வகையில் இங்கு எங்கள் ஆலயத்தில் இந்த திருமணமானவர்கள், அதாவது திருமணமான கணவன் மனைவியாக நீண்ட காலமாக குழந்தை பேறு கிடைக்காதவர்கள் கூடுதலாக ஒரு ஏழு கிழமை என்று சொல்லி இந்த குளத்திலே தண்ணி எடுத்து அந்த அரசுக்கும் வேம்புக்கும் அந்த தண்ணியை ஊற்றி சுற்றி வழிபடுவார்கள். அதனோடு இணைந்து வைரவர், சிவன், நாதம்பிரான், சந்தானகுவார் எல்லாம் இணைந்து இருக்கிறபடியால் அந்த தண்ணியை ஊற்றி அவர்கள் அந்த 7 கிழமை இதன்று கூடுதலான நாங்கள் அறிந்த வரையில் கூடுதலானவர்கள் அதனால் குழந்தை பாக்கியம் கிடைத்து சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஐயா, நாங்கள் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது இந்த ஆலயத்திற்கு கிருபானந்த வாரியர் அவர்கள் வந்திருந்தார் என்று அறிந்து கொள்ள முடிந்தது. அதை பற்றி நீங்கள் எங்களுக்கு கூறுங்கள். அதாவது இங்கு சிவபிரகாசம் என்ற ஒரு சைவ பெரிய ஒரு அன்பர் இருந்தார். அவர் 70கள் நினைக்கிறேன். அநேகமாக அவருடைய வேண்டுகோளை ஏற்று அநேகமாக அவற்றை வதிவிடத்துக்கு கூடுதலாக கிருபானந்த வாரியார் வருடத்தில் ஒரு முறையாவது வருவது உண்டு. அப்படி வரும்பொழுது அன்பர் சிவபிரகாசம் அவர்கள் இங்கு எங்கள் ஆலயத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து பிரசங்கங்கள் நடத்துவார். எவ்வளவு முக்கியம் வாய்ந்தவையோ அவ்வளவு முக்கியம் வாய்ந்தது ஆலயங்களில் கும்பாபிஷேகம் இடம்பெறுவது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் இடம்பெறுவதற்கு தயார் நிலையில் இந்த ஆலயம் கூட இருக்கின்றது. இப்பொழுது இந்த ஆலயத்தில் திருப்பணி வேலைகள் நாங்கள் இங்கு வரும்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் திருப்பணி வேலைகளுக்கான அந்த வேலைகள் தான் இடம்பெற்று கொண்டிருந்தன. அந்த வகையில் எங்களுடன் இப்பொழுது இந்த ஆலயத்தின் செயலாளர் அவர்கள் இணைந்திருக்கிறார். பூபாலசிங்கம் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் கூறுங்கள் ஐயா, இந்த ஆலயத்தின் திருப்பணி வேலைகளை பற்றி. இந்த ஆலயத்தின் இது வசந்த மண்டப வேலைகள், இந்த ஆலயத்தின் அரசமரத்தை சுற்றி இருக்கிற விக்கிரகங்கள் வேலைகள், வைரவர் மற்ற உள்ளுக்கு மூலஸ்தான வேலைகள், கோபுர வேலைகள், இப்போ பெயிண்டடி வேலைகளும் திருத்த வேலைகள் நடைபெற்று இருக்கின்றன. இன்னும் எங்களுக்கு திருத்த வேலைகள் செய்வதற்கு பல லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. நாங்கள் இப்போது எங்களுடைய வெளிநாடுகளிலிருந்தும் இந்த கோயில் சம்பந்தப்பட்டவர் நலன் விரும்பிகளிலிருந்தும் இந்த ஆலயத்துக்கு தேவையான நிதியை சேகரித்து இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். மேன்மேலும் நல்ல முறையில் செய்வதற்கு இன்னொரு 10-15 லட்சம் உதவி கிடைக்க வேண்டும் என்றதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் வயலும் வயல் சார்ந்த பிரதேசத்தின் முறைமைகளையும் அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தினுடைய ஆலய தரிசனத்தையும் கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த இடத்திலிருந்து உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். மற்றொரு அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஒளிப்பதிவாளர் தினேஷ் சேகாம்பரத்துடன் உங்கள் பிரியமான தோழி கௌதமியோ.